அன்பு குழந்தைகளே, ஒரு அழகான கிராமத்தில் குட்டிமணி என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் மிகவும் சுட்டி. ஒரு நாள் அவன் காட்டுக்கு பக்கத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது காற்று வேகமாக வீச எங்கிருந்தோ ஒரு பளபளப்பான ஒளி அவனை கவர்ந்தது. அடடா, அது என்னவாக இருக்கும் என்று அவன் ஆச்சரியப்பட்டான். மணி மெதுவாக பயப்படாமல் காட்டுக்குள் நுழைந்தான். அந்த காடு அவ்வளவு அழகாக இருந்தது. மரங்கள் எல்லாம் உயரமாய் வளர்ந்து வண்ண வண்ண பூக்கள் மலர்ந்து பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருந்தது. சிறிது தூரம் நடந்ததும் ஒரு சின்ன நீரோடை வந்தது. அதில் அழகிய மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடின. மணி அவற்றை பார்த்து சிரித்தான். இன்னும் கொஞ்ச தூரம் போனான். அங்கே ஒரு பெரிய மிகவும் பழமையான மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் என்ன இருந்தது தெரியுமா? ஒரு பெரிய தங்க நிறத்தில் பளபளக்கும் மாம்பழம். அது சாதாரண மாம்பழம் இல்லை, அதில் ஒரு அதிசய மாம்பழம். அந்த மாம்பழம் ஆசைகளை நிறைவேற்றும் என்று கிராம மக்கள் சொல்ல கேட்டிருந்தான். மணி அந்த மாம்பழத்தை பறிக்க ஆசைப்பட்டான். ஆனால் அது கொஞ்சம் உயரத்தில் இருந்தது. என்ன செய்வது என்று யோசித்தான். அப்பொழுது அவன் கீழே கிடந்த ஒரு நீண்ட மரக்கிளையை பார்த்தான். அதை எடுத்துக்கொண்டு மெதுவாக மாம்பழத்தை நோக்கி நீட்டினான். மிகுந்த கவனத்துடன் மெதுவாக அந்த மாயாஜால மாம்பழத்தை பறித்தான். மாம்பழம் அவன் கைகளில் வந்ததும் மேலும் பிரகாசமாக ஜொலித்தது. மணி மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த மாயாஜால மாம்பழத்துடன் தன் கிராமத்தை நோக்கி திரும்பினான். அவன் மனத்தில் என்னென்ன ஆசைகள் ஒன்றாக சொல்ல ஆரம்பித்தன். முதல் ஆசையாக ஒரு பேட்டும் பாலும் வேணும்னு நினைக்கிறான். உடனே நடக்கிறது. அதன் பிறகு தன் பெற்றோருடன் வசிக்கும் குடிசை வீடு பெரிய மாளிகையாக வேண்டுமென நினைக்கிறான். உடனே நடக்கிறது. அதன் பிறகு தங்கள் ஊர் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என நினைக்கிறான். அதுவும் நடக்கிறது. ஊரில் உள்ள அனைவரும் அவனை பாராட்டுகிறார்கள். அன்று இரவு மணி அந்த மாம்பழத்துடன் நிம்மதியாக உறங்கினான். இனிய கனவுகள் கண்டான். தூங்க குழந்தைகளே, நீங்களும் அழகான கனவுகளை காணுங்கள். மீண்டும் சந்தி